ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திக்கவும், ஆண்டவரின் திருவார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளவும், ஆண்டவர் கொடுத்த மேலான கிருபைக்காக ஆண்டவருக்கு நான் மகிமை செலுத்துகிறேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இப்பொழுதும் ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்களோடு பேசும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். பரிசுத்தாவின் திரு கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த நாளிலே நம்முடைய தியானத்துக்கென்று எபேசியர் 5ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிக்க கேட்போம். பரிசுத்த பவுலடிகள் எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி, கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்புக்கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். இந்த நாள் செய்தியின் தலைப்பு அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். வாக் இன் லவ். அதை நீங்கள் மனசில் வைக்கணும். அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். இது தியானிப்பதற்கு முதல் வசனத்தில் பவுல் என்ன சொல்கிறான்றத கொஞ்சம் உற்று கவனிக்கணுங்க. என்ன சொல்கிறார் பாருங்க. மறுபடியும் வாசிக்கலாம். 5:1. ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி தேவனை பின்பற்றுவர்களாய் இருங்கள். பி இமிட்டேட்டர்ஸ் ஆஃப் காட். தேவனை பின்பற்றுவர்களாய் இருங்கள். எப்படி? பிரியமான பிள்ளைகளைப் போல. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, பிள்ளைகள் என்று சொன்னால் பெற்றோரின் சாயலை பெற்றிருப்பார்கள் இல்லையா? ஒரு பையனை பொண்ணை பார்க்கும் பொழுது அப்பா மாதிரியே இருக்கிறான், அம்மா மாதிரியே இருக்கிறான், பேச்செல்லாம் பாருங்க, நடையெல்லாம் பாருங்க, அப்பாவையே உரிச்சு வச்சிருக்கான் பாருங்க, அம்மா போலவே இருக்கிறான் என்று சொல்லுவார்கள். அப்படியானால் பிள்ளைகள் என்றால் பெற்றோரின் சாயலை பெற்றிருக்கிறார்கள். பெற்றோருடைய அந்த குடும்ப நலன்களை காப்பாற்றுகிற, குடும்ப நலன்களை பின்பற்றி வெளிப்படுத்துகிறவர்கள் பிள்ளைகள். அதைப்போல் தேவனை பின்பற்றலாயிருங்கள். எப்படி? பிள்ளைகளைப் போல என்றால், நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, அவர் சாயலை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக வேண்டும். அதுதாங்க நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். எப்படி ஒரு தகப்பன் தாயினுடைய சாயலை பிள்ளைகள் பெற்றிருக்கிறார்களோ, அதை உலகத்தில் வெளிப்படுத்துகிறார்களோ, அதை போல நமது பரம தகப்பனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய சாயலை, சுபாவத்தை இந்த உலகத்திலே வெளிப்படுத்தும்படியாக தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதுதான் இன்றைக்கு நம் இந்த கால நேரத்தில் தியானிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு சத்தியம். ஸ்தோத்திரம். நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டது நோக்கமே குமாரனின் சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கவே முன்குறித்து இருக்கிறார். ஒரு கிறிஸ்தவனின் நோக்கம், கோல், லக்கு என்னன்னா, குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு, அந்த சாயலை வெளிப்படுத்துவதற்கு. ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் 29 வாசிங்க பார்க்கலாம். 8:29. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவனாய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். ஒரு கிறிஸ்தவனுடைய அழைப்பு அப்படின்னா குமாரனின் சாயலை வெளிப்படுத்த வேண்டும். நமது பேச்சு, நடை, உடை, பாவனைகள், நமது வாழ்க்கை முறைகள் எல்லாம் இயேசுவை பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அவர் சாயலை வெளிப்படுத்த வேண்டும். தகப்பன் தாயின் சாயலை பிள்ளைகள் வெளிப்படுத்துவது போல, ஒரு குடும்ப கௌரவத்தை, நலனை பிள்ளைகள் காப்பாற்றி நடத்துவது போல, நீங்களும் நானும்
நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சாயலை உலகத்துக்கு வெளிப்படுத்த வேண்டும். நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகளில் அப்போஸ்தலர் 11:26 வாசிங்கன்னா, அவர்கள் அந்தியோகியாவில் அவர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வழங்கலாயிற்று அப்படின்னு பார்க்குறோம். நீங்கள் வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் 11:26. அவர்கள் 1 வருஷ காலமாய் சபையோட கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வழங்கிற்று. கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர், கிறிஸ்துவை உடையவர்கள் என்கிற பெயர். எப்படி அந்த பெயரை பெற்றிருப்பாங்க? சீஷர்கள் அப்போ வாழ்ந்த வாழ்க்கை இயேசுவை போலவே வாழ்ந்திருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் அன்பு, இரக்கம், தயவு, அவருடைய ஜெபம், ஆத்தும பாரம். இப்போ அந்த சீஷர்களை பார்க்கும் பொழுது இயேசுவையே பார்த்தார்கள். ஆகவே தான் அவர்கள் வைத்த பெயர் இவர்களுக்கு, இவர்கள் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவை உடையவர்கள். பார்த்தீங்களா? அப்போ நம்ம கிறிஸ்டியன் அப்படி சொன்னால் நாம் கிறிஸ்துவை வெளிப்படுத்தணுங்க, கிறிஸ்துவின் சாயலை வெளிப்படுத்த வேண்டும். அதை தாங்க சொல்கிறார் பவுல், நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றலாயிருங்கள் அப்படி சொல்கிறார். ஸ்தோத்திரம். அதில் குறிப்பாக அன்பு, அவைத்தான் அன்பிலே நடந்து கொள்ளுங்கிற தலைப்பு போட்டிருக்கிறோம். அதில் கிறிஸ்துவின் சாயலில் பிரதானமானது அன்பு. அந்த நம்மேல் கொண்ட அன்பின் நிமித்தம் இயேசு ஜீவனையே கொடுத்தார். ஆண்டவர் உலகத்துக்கு வந்து சிலுவையில் மரித்ததனுடைய நோக்கம் என்னன்னா, நம்மேல் கொண்ட அன்பு. அந்த அன்பை நாம், அந்த அன்பின் சாயலை உலகத்தில் வெளிப்படுத்தணுங்க. அதுதான் 2வது வசனம். வாசிக்கலாமா? எபேசியர் 5:2. கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல, நம்மில் ஒரு பலியாக நம்மில் அன்பு கூர்ந்து ஒப்பு கொடுத்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். பார்த்தீங்களா? இயேசு நம்மேல் கொண்ட அன்பினால தன் ஜீவனையே ஒப்பு கொடுத்தார். அப்படிப்பட்ட அந்த அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். இந்த கேட்கிற கத்திரி பிள்ளைகளே, இந்த நாளிலே குடும்ப உறவுகள், கணவன் மனைவி உறவு, பெற்றோர் பிள்ளைகள் உறவு, சகோதர சிநேகம், இவைகளிலே இப்படிப்பட்ட அன்பு இருக்குதான்னு பார்க்கணுங்க. ஏதோ நானும் கிறிஸ்துவன் அப்படி வாடுறதுல பிரயோஜனம் இல்லை. வேதம் என்ன சொல்லுகிறது? கணவன் மனைவி உறவில் அந்த ஆழமான அன்பு இருக்கான்னு பார்க்கணுங்க. எத்தனையோ குடும்பங்கள் பிரிந்து கிடக்கிறது. விவாகரத்துக்கு கோர்ட்டு கேஸுன்னு அலைந்து கொண்டிருக்கிறார்கள். வாழ்ந்தும் வாழாமல் இருக்கிற குடும்பங்கள் உண்டு. எல்லாம் கவனிக்கணுங்க. பெற்றோர் பிள்ளைகள் உறவுகள் சீர்கெட்டு போயிருக்கிறது. இந்த காலகட்டத்திலே இந்த சத்தியம் ரொம்ப முக்கியம். அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் அவர் அன்புக்காக உயிரையே கொடுத்த தெய்வம், நம்மேல் கொண்ட அன்புக்காக. நீங்கள் இந்த எபேசியர் 5ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா, வேதாகமத்தில் ஆண்டவர் எப்படி இருக்கிறார்னு வேதத்தில் வாசிக்கிறோம். அதை போல நாம் இருக்க வேண்டும் என்று எபேசியர் 5 சொல்றாரு. அப்படி சுருக்கமாக சொல்ற பாருங்க. மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன். வேதாகமத்தில் ஆண்டவர் எப்படி இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதை போல் நாம் இருக்க வேண்டும் என்று பவுல் இந்த 5ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கிறார். குறிப்பாக சில வார்த்தைகளை சொல்றேன் பாருங்க. ஸ்தோத்திரம். தேவன் அன்புள்ளவராக இருக்கிறார். 1 யோவான் 4:8. டக்குன்னு வாசிங்க பார்க்கலாம். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்ப நம்ம என்ன செய்யணுமா? எபேசியர் 5:1-2 வாசிக்க கேட்டோம். அதை போல அந்த அன்பை பின்பற்றுங்கள், அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு பார்க்கிறோம். 1, தேவன் அன்புள்ளவர், ஆகவே நாம் அன்பிலே நடந்து கொள்ள வேண்டும். நம்பர் 1. 2வது, தேவன் ஒளியாயிருக்கிறார். 1 யோவான் 1:5 வாசிங்க பார்க்கலாம். தேவன் ஒளியாயிருக்கிறார், தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை, அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. அப்ப தேவன் ஒளியாயிருக்கிறார். நம்ம எப்படி இருக்கணுமா? இந்த 5ஆம் அதிகாரத்தில் பாருங்க, 8வது வசனம். 5:8. முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் தேவன் ஒளியாய் இருக்கிறார்.
அப்படி பிள்ளைகளாகி நீங்களும் நானும் வெளிச்சத்தில் நடந்து கொள்ள வேண்டும். பார்த்தீங்களா? மூன்றாவது யோவான் 1 யோவான் 5:6 பாருங்க. அவர் சத்தியமுள்ளவராக இருக்கிறார். நாம் பெற்றிருக்கிற பரிசுத்த ஆவி யாருன்னா, ஆண்டவர் இயேசு அனுப்பி கொடுத்த பரிசுத்த ஆவி சத்தியமுள்ளவர். அவர் சத்தியமுள்ளவராக இருக்கிறதுனால நாம் சத்தியத்திலே நடந்து கொள்ள வேண்டும், ஞானமாய் நடந்து கொள்ள வேண்டும். வாசிக்கலாமா? 5:6. இயேசு கிறிஸ்துவாகிய இவரே ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர், ஜலத்தினாலே மாத்திரமல்ல ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர். ஆவியானவர் சத்தியமாகையால், ஆவியானவர் சத்தியமாகையால், ஆவியானவரே சாட்சி கொடுக்கிறவர். அப்பா, ஆவியானவர் சத்தியமாயிருக்கிறார். ஆகவே நாம் சத்தியத்திலே நடந்து கொள்ள வேண்டும். இந்த 5ஆம் அதிகாரத்தையும் வாசி பார்த்தீங்கன்னா 15 முதல் வாசி பாருங்க. அந்த ஞானமுள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள். 15 வாசிங்க பார்க்கலாம். ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ளும். அவர் சத்தியம் உள்ளவர். ஆகவே நாமும் அந்த சத்தியத்தின்படி ஞானமாய் நடந்து கொள்ள வேண்டும். என்ன அருமையான வார்த்தைகள் பாருதெல்லாம். அப்புறம் நீங்கள் எபேசியர் 4:32 வாசிங்க பார்க்குறோம். அவர் எப்படி இருக்கிறாரு, நம்ம எப்படி இருக்கணும்? ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஆண்டவர் யாருன்னா, அவர் மன்னிக்கிறவர், மன்னிப்பதிலே தயை பெருத்தவர். இல்லையா? எத்தனை சொல்லட்டும் உங்களுக்கு. நமது பாவங்களை நினையாமல் இருக்கிறவர், கடலின் ஆழத்திலே போடுகிறவர், முதுகுக்கு பின்னாக எரிந்து போடுகிறவர். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவருக்கு கிருபை அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. மேற்குக்கும் கிழக்கு எவ்வளவு தூரம் அவ்வளவு தூரமாக நமது பாவங்களை நம்ம விட்டு விலக்கினார்னா அந்த அளவுக்கு அவர் நமது பாவங்கள் எல்லாம் மன்னிக்கிறவர். அப்படின்னா நீங்களும் மன்னியுங்கள். அவர் யார் என்றால் மன்னிக்கிற கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் மன்னியுங்கள். பார்த்தீங்களா? அது மட்டுமல்ல, நீங்கள் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15-16 வாசி பாருங்க. அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாமும் நமது நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தரா இருக்குன்னு சொல்றாரு. வாசிக்கலாமா? உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதி இருக்கிறதே. பார்த்தீங்களா? ஆண்டவர் யார் என்றால் அவர் பரிசுத்தர். நாமும் அவரது சாயலாகி அந்த பரிசுத்தத்திலே நடக்க வேண்டும். அடே அப்பா, என்ன ஆழமான ஒரு சத்தியம் பாருங்க. இதெல்லாம் தேவன் ஒளியாய் இருக்கிறார், நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். தேவன் அன்புள்ளவராய் இருக்கிறார், நாம் ஒருவரோடு அன்புள்ளவராய் இருக்க வேண்டும். அவர் சத்தியமுள்ளவர், ஆகவே சத்தியத்தில் ஞானமாய் நடந்து கொள்ள வேண்டும். அவர் மன்னிக்கிறவர், நாம் ஒருவர் மன்னிக்க வேண்டும். அவர் பரிசுத்தர், நாமும் பரிசுத்தராயிருக்க வேண்டும். ஆகவே தான் சொன்ன, பிள்ளைகள் பெற்றோரின் சாயலை பெற்றிருப்பது போல நீங்களும் நானும் நமது பரம தகப்பனாகி இயேசு கிறிஸ்துவின் சாயலை, இந்த விதமான சாயலை உலகத்துக்கு நாம் செலுத்த வேண்டும், காண்பிக்க வேண்டும். அதுதாங்க நமது அழைப்பு. ஆகவே சொன்ன, அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். ஒரு விசுவாசியுடைய மிக முக்கியமான தலையாய கடமை என்னன்னா, அன்பிலே நடந்து கொள்ள வேண்டும். அன்பிலே அதுதாங்க முதல் தேவை. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் குடும்ப வாழ்க்கை, உறவுகள் எல்லாவற்றிலும் இன்றைக்கு காணாமல் போன, சிதைந்து போன ஒன்று இந்த அன்பு. அன்பு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் ஏற்கனவே, அக்கிரம மிகுதியாவதினாலே அநேகருடைய அன்பு தனிந்து போகும் என்று 24 அப்பன் இயேசு சொல்லியிருக்கிறார். அன்பு தனிந்து போன அந்த காலகட்டத்தில் கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். விசுவாசிங்க. குடும்ப உறவுகளிலே, சிநேகர் மத்தியிலே, சபை ஊழியங்களிலே அன்பு தான் ரொம்ப பிரதானமாக இருக்கணும். ஆகவே அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். இந்த எபேசியர் 5ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா, மெய்யான ஆண்டவரின் அன்பை குறித்தும் போலியான சாத்தானின் அன்பை குறித்தெல்லாம் இங்கே பவுல் எழுதுறதை நம்ம பார்க்குறோம். ஆகவே ஆண்டவரின் கேரக்டர் ஆகிய, அவருடைய தன்மை ஆகிய
அன்பை இந்த உலகத்தில் நாம் வெளிப்படுத்துள்ளாய், அந்த சாயலை வெளிப்படுத்துகிற மக்களாய் நாம் இருப்போம். அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். இன்னொரு வார்த்தை சொல்லி குறிப்பு கவனிக்கணும். அருமையான வார்த்தை. ரோமர் 5:5 கொஞ்சம் வாசிக்க பார்க்கலாம். தேவனுடைய அன்பு நம்ம இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது. என்ன ஆழமான ஒரு வசனம் பாருங்க. ரோமர் 5:5. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. தேவ அன்பு நம் இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. ஆழமான வசனங்க அது. எதுக்கு ஊற்றப்பட்டிருக்கு? அந்த அன்பை நாம் வெளிப்படுத்த, அந்த அன்பிலே நடந்து கொள்ள, அந்த அன்பின் சாயலை அடுத்தவருக்கு கொடுக்க, அதுதான் ஊற்றிருக்கிறார்கள். ஆகவே இதை ஒரு ஜெபத்தோடு கேளுங்க. உங்கள் உறவுகளை சீர்படுத்துங்கள். ஆண்டவரின் சாயலை வெளிப்படுத்துகிற உண்மையான கிறிஸ்தவர்களாக இருக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாரா. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதிலிருந்து இந்த அன்பை குறித்து 3 விதமாக அன்பில் நடந்து கொள்ளுங்கள் என்றால், இந்த 3 விதமான அன்பையும் அதில் எப்படி நடந்து கொள்வது என்பது குறித்து சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். முதலாவது அன்பு எப்படி வெளிப்படுத்தணும்னா, இந்த அதிகாரம் எப்படி தொடங்குது பாருங்க. மறுபடியும் வாசிங்க 5:1. ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி. ஆதலால், therefore. ஆதலால்னு என்ன அர்த்தங்க? இதுக்கு முன்பு சொல்லப்பட்டதை பாருங்கன்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஆதலால் அப்படின்னு தொடங்குனா, ஆதலால், therefore அப்படின்னு இதற்கு முன்பு என்ன சொன்னாரு? இப்ப வாசிங்க 4:32. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல, கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அப்ப முதலாவது அன்பு என்னன்னா, நாம் வெளிப்படுத்த வேண்டிய கிறிஸ்துவின் சாயலாகிய அந்த அன்பிலே முதலாவது அன்பு என்னன்னா, மன்னிக்கும் அன்பு. மன்னிக்கும் அன்பு. கவனிக்கணுங்க. அன்பு என்றால் மன்னிக்கிறது. அன்பின் மிகப்பெரிய ஒரு அடையாளம் அல்லது அன்பினுடைய சான்று, எவிடன்ஸ் சொல்லுவது இல்லைங்களா? அன்பின் மிகப்பெரிய சான்று என்னன்னா மன்னிக்கிறது. நல்லா கவனிக்கணும். என் கூடவே வார்த்தைக்கு வார்த்தை கவனிக்கணும். நீங்கள் அப்படியே உங்களை பரிசுத்தம் மன்னிக்கணும். அன்பின் மிகப்பெரிய அடையாளம் அல்ல சான்று என்னென்றால் மன்னிக்கிறது. இது நான் வாசித்த பொழுது நம்ம எல்லாருக்கும் நல்ல பரிச்சயமான ஒரு வசனம். யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தான். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தான் இல்லையா? பாவிகளாய் இருந்தே நம்மை மீட்டெடுப்பதற்கு பரிசுத்த தெய்வம் இந்த உலகத்துக்கு வந்து தம்மையே ஒப்பு கொடுத்தார். ஆகவே தான் வேதாகமத்தில் இந்த யோவான் 3:16 ரொம்ப விசேஷமானது ஒன்று. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவன் அவன் கெட்டு போகால் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஸ்தோத்திரம். எவ்வளவாய் தகுதியற்றவர்களாய் இருந்த நம்மை நேசிப்பதற்கு, எந்த விதத்திலும் தகுதி இல்லாத பாவிகளாய், அக்கிரமக்காரராய், அநியாயக்காரராய் இருந்த நம்மை நேசித்து, அந்த நேசிப்பதின் அடையாளம் என்னன்னா, இந்த உலகத்துக்கு இயேசு வந்து தமது ஜீவனையே கொடுத்தார். ஒருத்தரை நம்ம நேசிக்கிறோம்னு சொன்ன அடையாளமாக நிறைய கிஃப்ட் கொடுப்போம் நம்ம, இல்லைங்களா? கிஃப்ட் கொடுப்போம். அது என்ன அடையாளம்? நாம் நேசிக்கிறதுக்கு அடையாளம். ஆண்டவர் பாவிகளாகிய நம்மை நேசிக்கிறார் என்பதை வெளிப்படுத்த அவர் கொடுத்த கிஃப்ட் தாங்க. தேவகுமாரனாகிய இயேசு உலகத்துக்கு வந்து சிலுவையில் போய் மரித்தார். இதுக்கு மேல என்னங்க கொடுக்க முடியும்? அன்பின் அடையாளம். நம்ம எல்லாம் மன்னித்தார் மனதார. அந்த மன்னித்தார் என்பதற்கு பாவிகளாய், அக்கிரமக்க அநியாயக்காராய் இருக்கிற நம்மை
மன்னித்தார் என்பதின் அடையாளம் தாங்க அவர் செலுத்தின இந்த விலையேற பெற்ற அன்பு. ஆகவே தான் சொன்ன ஆரம்பத்தில் உங்களுக்கு சோத்ரா, அன்பின் மிகப்பெரிய ஒரு அடையாளம் என்று சொன்னால் அது மன்னிப்பது. The greatest evidence of love is forgiveness. என்னோட கூட சேர்ந்து நல்லா கவனிக்கணுங்க. நம்ம எப்படி இருந்தோம், அப்படி இருந்த நமக்காக அவர் ஜீவனை கொடுத்தாருங்க. வாசிங்க பார்க்கலாம். நீங்கள் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 12-13 வசனம். அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் அப்படியே லிஸ்ட் பாருங்க. இப்படிதான் இருந்தோம் நம்ம. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 21 கூட கொஞ்சம் வாசிங்க. கொலோசியர் 1:21. முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த கிரியைகள், துன்மார்க்கத்தனமாய் வாழ்ந்து ஆண்டவருக்கு சத்துருக்களாயிருந்தோம். அப்படி இருந்த, இன்னும் சொல்ல போனால் எபேசியர் 2 வாசி பாருங்க, மனசும் மாம்சமும் விரும்பினபடியே வாழ்ந்து அந்தகாரத்தின் பிள்ளைகளாயிருந்தோம், சாத்தானின் பிள்ளைகளாயிருந்தோம், இருளுக்குரியவர்களாயிருந்தோம். இத்தனை பட்டியலுங்க, நின்றுகிட்டே போகுது. இப்படி இருந்த நமக்காக ஜீவனை கொடுத்தார். அப்படின்னா அவர் எவ்வளவாய் நம்ம மன்னித்திருக்கிறார் பாருங்க. தான் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். அப்படி மன்னிப்பை பெற்ற நாம் அடுத்தவர்களுக்கு மன்னிப்பை செலுத்த வேண்டாமா? கிறிஸ்துவின் சாயலாகி அந்த மன்னிப்பை வெளிப்படுத்துவதாங்க அன்பு. இன்னைக்கு பாருங்க, என்னைக்கோ எப்பவோ பேசின வார்த்தையை வைத்துக்கொண்டு இன்றைக்கும் அதை குத்தி குத்தி காண்பிக்கிற புருஷன் உண்டு, மனைவி உண்டு. கல்யாணம் ஆன புதுசுல ஏதோ பேசியிருப்பாங்க, இன்னைக்கும் பல வருஷங்களான பிறகு அதையே சொல்லி காட்டி பேசி பட்டை குத்து போல பேசுகிறவர்கள் இருக்கிறார்கள், மனமடிமாக்க இருக்கிறார்கள். ஆண்டவரை பாருங்கள், மனதிலே சத்துருக்களாய், காணியாட்சிக்கு புறம்பாய், மனசும் மாம்சம் விரும்பினி அக்கிரமக்காரர்களாய் இருந்த நமக்காக இவ்வளவாய் அன்பு கூர்ந்து மன்னித்து ஜீவனை கொடுத்தார் என்றால், அந்த மன்னிப்பை பெற்ற நாம் அடுத்தவரை, கணவனை, மனைவி, பிள்ளைகளை மன்னிக்க வேண்டாமா? மன்னிக்கும் அன்பு. மன்னிக்காத இருதயம் அதுதாங்க கடினமான இருதயம். மன்னிக்காத இதயத்தின் அடையாளம் என்னன்னா, அது கடின இருதயத்துக்கு அடையாளம். மன்னிக்காத இருதயம். ஒருவர் மன்னிக்கிற பொறுத்து தாங்க அவருடைய அன்பின் சக்தியே இருக்குது. அவர் அன்புள்ளவர். அன்புக்கு எவ்வளோ சக்தி இருக்குன்னா மன்னிக்கிறத பொறுத்து தான் இருக்கு, இல்லைங்களா? அன்பு கூறுவதை பொறுத்து தான் இருக்கிற. இன்னும் சொல்ல போனால், நாம் எந்த அளவுக்கு அன்பு கூறுகிறோமோ அந்த அளவுக்கு தான் மன்னிக்க முடியும். மன்னிக்கும் சக்தி ஒரு மனுஷனுக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னா அவர் எந்த அளவுக்கு அன்பு கூறுகிறார் அப்படின்ற பொறுத்து தான். குடும்ப வாழ்க்கையில் நம்ம ஒருத்தர் மன்னிக்கணும், நாம் கொண்டிருக்கிற அன்பை பொறுத்து தான். அன்பு இல்லைன்னா மன்னிக்க முடியாது. ஆகவே அந்த அன்பினுடைய சக்தி தான் எபிலிட்டி ஆஃப் லவ். அந்த அன்பின் சக்தி தான் மன்னிக்கிறது. இந்த கேட்கும் பொழுதே கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த சுபாவம் உங்களுக்கு இருக்கான்னு பார்த்துக்கணுங்க. இதை புரிந்து கொள்வதற்கு இன்னும் கூட ஆண்டவர் இயேசுவை பாருங்கள். இயேசு தாங்க நமக்கு ரோல் மாடல், இல்லையா? மன்னிக்கும் சக்தி, அந்த அன்புக்கு அடையாளம் மன்னிக்கும் சக்தி. அப்போ இயேசுவை பாருங்கள். நீங்கள் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. 12:3. ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். பாருங்க, நமக்கு அவருக்கு விரோதமாய் செயல்பட்ட அந்த விபரீதங்களை சகித்து அவரை நினைத்து கொள்ளுங்கள்.
அப்படின்னா நான் சொன்ன பார்த்தியா ஒரு லிஸ்ட்டு, அப்படி இருந்த நம்மை அதற்காக அவர் கொடுத்த விலைக்கிரயம் சிலுவை. எத்தனை பெரிய குற்றத்தை செய்திருந்தாலும், அநியாயமா இருந்தாலும் அதையெல்லாம் மன்னிச்சார் இயேசு. விபரீதங்களை சகித்து அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள், இல்லைங்களா? அதுக்கு தான் சொன்ன, அன்பிலே நடந்து கொள்ளுங்கள், அவர் அன்புள்ளவர். அந்த சாயல் உங்களுக்கு வேணும். அப்ப என்ன அருமையான ஒரு வார்த்தைங்க அது. இந்த குறிப்பாக 2 வார்த்தை சொல்ல விரும்புகிறேன் உங்களுக்கு. ஒன்று, பழி வாங்கிறது. இன்றைக்கும் கிறிஸ்தவத்துக்குள்ள இந்த பழி வாங்குற சுபாவம் இருக்குதா இல்லைங்களா? இல்லையா? சகோதர சகோதரி, கணவன் மனைவியே பழி வாங்குறாங்க, இல்லையா? நிறைய இடங்களை பாருங்க, புருஷனை பழி வாங்குவதற்காகவே கோர்ட்டுக்கு போறவங்க இருக்கிறாங்க, மனைவியை பழி வாங்குவதற்காக விவாகரத்து பண்றவங்க இருக்கிறாங்க, மறைமுகமாக நேரடியாக பல நிலைகளை பழி வாங்குற உண்டு. புருஷன் உண்டு, மனைவி உண்டு, பெற்றோர், பிள்ளைகள், அத்தனை பேர் இருக்கிறாங்க கிறிஸ்தவத்தில். ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? கிறிஸ்துவின் சாயல் என்ன? நீங்க வாசிங்க 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் 22, 23 வாசிங்க. கிறிஸ்துவின் சாயல் என்ன பாருங்க, வாசிங்க பார்க்கலாம். 1 பேதுரு 2:22 வாசிங்க. அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவில்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். பாத்தீங்களா? வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடுவது பயமுறுத்தாமலும், பழிவாங்காமலும் நியாயமாய் தீர்ப்பு ஒப்பு கொடுத்தாருன்னா இயேசு பழிவாங்காதவர். அதுதான் ஒரு சாயல். அதுக்கு பின்னணி என்ன? அன்பு, இல்லைங்களா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆக பழிவாங்காதிருங்கள். நீங்கள் ரோமர்ல 12ஆம் அதிகாரத்தில் 19 என்ன சொல்லுதுங்க? 12:19. பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறாரு. பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பழி வாங்க, அது என்னுடையது. ஆகவே பழி வாங்காதிருங்கள். ஆகவே ஒருவேளை உங்களுக்கு துரோகம் செஞ்சிருக்கலாம், நஷ்டப்படுத்தியிருக்கலாம், உங்களை காயப்படுத்தியிருக்கலாம், எதுவாக இருக்கட்டும், அவர்களை மனதார மன்னியுங்கள், பழி வாங்காதிருங்க. இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் பழி வாங்குற சுபாவம் தான் ரொம்ப அதிகம், ரொம்ப 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 அதிகம். பழி வாங்குவது, எனக்கு இத்தனை நஷ்டம் பண்ணிட்டான், நான் அவனை எவ்வளோ நஷ்டப்படுத்துகிறேன் பார் என்னெல்லாம் பேசி செயல்படுகிற அதிகம். இப்போ கேட்குறவங்க இந்த விஷயத்தில் நம்ம பரிசுத்தம் பண்ணிக்கிடணும். பரிசுத்தம் பண்ணி கிறிஸ்துவின் சாயலை வெளிப்படுத்துங்கள். இயேசு பயமுறுத்தவில்லை, பழிவாங்கவில்லை. இன்னொன்று, இந்த மன்னிக்கிற சுபாவத்துக்கு இன்னொன்று என்னன்னா, 1 பேதுரு 4:8 பேதுரு ஒரு வார்த்தை சொல்ற, அருமையான ஒரு வார்த்தைங்க. 1 பேதுரு 4:8, எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருங்கள். அதுல இந்த ஊக்கமான அந்த வார்த்தையை கொஞ்சம் மனசில் வைக்கணும். ஃபெர்வென்ட்ங்கிற வார்த்தை கிரேக்கத்தில் அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, இந்த ஊக்கமான அப்படின்னா உங்கள் கைகளை எவ்வளவு தூரம் நீட்ட முடியுமோ அவ்வளவு தூரம் நீட்டுங்கள். உங்கள் கைகளை எவ்வளவு தூரம் நீட்ட முடியுமோ அவ்வளவு தூரம் நீட்டுங்கள். அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எவ்வளவாய் மன்னிக்க முடியுமோ அவ்வளவாய் மன்னியுங்கள். அடேப்பா, நீங்க சீமோன் பேதுரு ஆண்டவரிடத்தில் ஆண்டவரே, என் சகோதரி எனக்கு விரோதமாக குற்றம் செய்து மன்னிப்பு கேட்டான், நான் எத்தனை முறை மன்னிக்கணும்? அப்பா சொன்னார் பாருங்க, அருமையான வார்த்தை. மத்தேயு சுவிசேஷம் 18:22 வாசிங்க. 18:22. அதற்கு இயேசு 7 தரம் மாத்திரம் அல்ல, 70 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன். 70 தரம், 7 × 70 இல்லை, எவ்வளவு மன்னிக்க முடியுமோ அவ்வளவாய் மன்னிங்கள்.
அப்போ இந்த மன்னிக்கிறதுக்கு ஒரு சீலிங் வைக்கணும்னு பார்க்குறாருங்க சீமோன். இத்தனை தான் 7 முறை தான் அப்படின்னு. கர்த்தர் சொல்ற 7 முறை இல்லைப்பா, 70 முறை அப்படின்னா இந்த மன்னிப்பதற்கு அளவே கிடையாது. அதுதாங்க கிறிஸ்துவின் மன்னிக்கிற சுபாவம். அதுதான் இவ்வளோ நேரம் சொல்லிட்டு வரேன் உங்களுக்கு. மன்னிக்கிறடைய கிறிஸ்துவின் சாயல்ங்கிறது அளவே கிடையாது. இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தான இவ்வளவாய் மன்னித்தார். மன்னிக்கணும்னா இன்னொரு வார்த்தை எனக்கு மனசுல வருது. நீதிமொழிகள் 10:12 கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். நீதிமொழிகள் 10:12. பகை விரோதங்களை எழுப்பும், அன்போ சகல பாவங்களையும் மூடும். அன்போ சகல பாவங்களையும் மூடும். பார்த்தீங்களா? அன்பு சகல பாவத்தையும் மூடுமா? அப்படின்னா எந்த பாவத்தையும் குற்றத்தையும் நமக்கு யார் என்ன செஞ்சாலும் அவர்களை மன்னிக்க முடியும் அன்பு இருந்தால். அன்பு சகல பாவங்களையும் மூடும். ஆக மன்னிங்க. மன்னியாமை என்பது சுயநீதியின் அடையாளம். சுயநீதி இருந்தால் எனக்கெல்லாம் தெரியும், நான் யார் தெரியுமா அப்படின்னு சுயநீதி இருந்தால் மன்னிக்க மாட்டாங்க. ஆகவே மன்னியாமை, அன்ஃபர்கிவ்னஸ்ங்கிறது என்னன்னா சுயநீதியின் அடையாளம், அவிசுவாசத்தின் அடையாளம். என்ன அவிசுவாசம் அடையாளம்? தேவனையே விசுவாசிகள் அர்த்தம். ஏன்? அவர் மன்னித்தவர். மன்னிப்பது தயபெருத்து தெய்வம். அந்த மன்னிப்பை பெற்ற நாம் மன்னிக்க வேண்டும் என்ற சத்தியத்தை விசுவாசிக்கலன்னு அர்த்தம். தேவனே விசுவாசிக்கல, மன்னிக்கலன்னா நாம் தேவனையே விசுவாசிக்கல அர்த்தம். ஆகவே தான் சொன்னேன், மன்னியாமை என்பது அவிசுவாசத்தின் அடையாளம், மன்னியாமை என்பது சுயநீதியின் அடையாளம். இதெல்லாம் நமக்குள்ள இருக்கான்னு பார்த்து சரி பண்ணணும். இதெல்லாம் சரி பண்ணாம இன்னும் நான் கிறிஸ்தவங்கிறதும் போறதும் வர்றதும் கவனிக்கணும். கிறிஸ்தவன்னா என்னங்க? கிறிஸ்துவின் சாயலை வெளிப்படுத்தக்கூடிய பிள்ளைகள், தகப்பனுடைய சாயலை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளைப் போல பரம தகப்பனாக இயேசுவின் சாயலை வெளிப்படுத்தக்கூடியவர்கள். அதில் ஒன்று அன்பு. அந்த அன்பின் அடையாளம் மன்னிப்பு. ஆகவே மன்னிங்கள், குடும்ப உறவுகள் சரியாகட்டும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். சரி, 2வது குறிப்பு. முதல்ல மன்னிக்கும் அன்புன்னு சொன்னேன். 2வது நிபந்தனையற்ற அன்பு. நிபந்தனையற்ற அன்பு. இப்போ எபேசியர் 5:2 மறுபடியும் வாசிப்போம். கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். நம்மில் இயேசு அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். இந்த உச்சபட்ச அன்பு அப்படின்னா பிறருக்காக நம்மை அர்ப்பணிப்பது, அடுத்தவருக்காக நம்மை அர்ப்பணிப்பது தாங்க அன்பிலே உச்சபட்ச அன்பு. வேதாகமத்தில் அதுக்கு அகாப்பே லவ் அப்படின்னு அர்த்தம். அகாப்பே லவ் அப்படின்னா ஒரு நிபந்தனையற்ற அன்பு. 2வது குறிப்பு, நிபந்தனையற்ற அன்பு, அன்கண்டிஷனல் லவ். அதுதாங்க அகாப்பே லவ். எந்த நிபந்தனையுமே வைக்காது. இப்போ என்ன பண்ணுறோம்? நான் அவனை நேசிக்கிறேன்னா இப்படிலாம் இருந்தால் தான் ஒருத்தர் நேசிப்போம் நம்ம, இல்லையா? எனக்கு கொடுத்தால் நான் கொடுப்பேன், என்னை நேசித்தால் நான் அவர்களை நேசிப்பேன், எனக்கு பிரியமாக இருந்தால் நான் பிரியமாக இருப்பேன். இதாங்க மனுஷனுடைய அன்பு. இது கண்டிஷனல் லவ்ங்க அது. ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிற, ஆண்டவர் செலுத்தின அன்பு இருக்கு பார்த்தீங்களா? அன்கண்டிஷனல் லவ், நிபந்தனையற்ற அன்பு. இயேசு அடுத்தவருக்காகவே வாழ்ந்தார், பிறருக்காக வாழ்ந்தார். ரோமர் 15:3 வாசிக்கிறது போல கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல், பார்த்தீங்களா, அடுத்தவருக்காக வாழ்ந்தவர் இயேசு. அதான் அன்பின் உச்சகட்டம். அதுக்கு பேர் தான் அன்கண்டிஷனல் லவ், நிபந்தனையற்ற அன்பு. அப்போ கிறிஸ்துவின் சாயலை நம்ம வெளிப்படுத்தணும்னா இந்த நிபந்தனை அற்ற ஒரு அன்பை அடுத்தவருக்கு செலுத்துவது தான் அவர் சாயலை வெளிப்படுத்துவது. அடுத்தவருக்காக, பிறருக்காக நம்மை அர்ப்பணிப்பது தான் கிறிஸ்துவின் சாயல், நிபந்தனையற்ற ஒரு அன்பு. இப்போ நீங்க 1 யோவான் 3:16 வாங்க. 1 யோவான் அந்த அன்புக்கு இலக்கணத்தை சொல்றாருங்க அங்க யோவான். ஏன்னா யோவான் அன்புள்ளவர்,
இயேசுவுக்கு அன்பாக இருந்தவர், இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டது அன்பின் சீசன். அன்பின் இலக்கத்தை சொல்றாரு பாருங்க, ஆச்சரியமா இருக்கும் உங்களுக்கு. நமக்கு யோவான் 3:16 தான் தெரியும், ஆனா 1 யோவான் 3:16 தெரியுமா? வாசிங்க பார்க்கலாம். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே, தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். அன்புக்கு இலக்கணம், அடையாளம் என்னன்னா, இயேசு நமக்காக ஜீவனை கொடுத்தார் இல்லையா? அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளியா இருக்கிறோம். அடையப்பா, பார்த்தீங்களா? ஆகவே சொன்ன பிறருக்காக நம்மை அர்ப்பணிப்பதுதான் அன்பின் உச்சபட்சம் சொன்னேன். இயேசு அப்படி அடுத்தவருக்காக, பிறருக்காக, நமக்காக நாம் ஜீவனையே கொடுத்து அந்த தெய்வீக அன்பு, அகாப்பே லவ், அதை செலுத்தினார் என்றா நமக்குள்ள இருக்க அந்த அன்புகளிலே எப்படிலாம் இருக்குன்னு கொஞ்சம் உரசி பார்த்து கொஞ்சம் சரி பண்ணுங்க, சரி பண்ணுங்க, சரி பண்ணுங்க. கேட்டுட்டு ஆமாம் நல்லாச்சுன்னு போகக்கூடாது. எந்தெந்த விதத்தில் சரி பண்ணும், சரி பண்ணுங்கள். அதாவது இப்படி பார்க்கணும், ஆண்டவர் நம்மை நேசித்தார் அப்படின்னு நம்மிடத்துல என்ன நல்ல குணம் இருந்தது இல்லைங்களா? எந்த விதத்திலும் சொல்லிக் கொள்ளும்படியான எந்த நற்குணமும் இல்லாத பொழுது இயேசு ஜீவனை கொடுத்து நேசித்தாருங்க இல்லையா? இன்னைக்கு பாருங்க, ஒருத்தர் நேசிக்கிறாருன்னா அடுத்த இடத்துல பார்க்குற ஒரு கவர்ச்சி இல்லையா? அடுத்த காணப்போ நமக்கு பிரியமான விஷயங்கள், நமக்கு பிரியமானது, கவர்ச்சி, நன்மை, இதெல்லாம் பார்த்து தான் நேசிக்கிறாங்க. ஆனால் இயேசு அப்படி இல்லை. நம்மிடத்தில் என்ன கவர்ச்சியை பார்த்தார் அவர்? என்ன நம்ம கவர முடியும் அவரை? என்ன நன்மையை நம்மிடத்தில் கண்டார் இயேசு? நம்மிடத்தில் எதை கண்டார் இயேசு? என்ன இருந்தது நம்மிடத்தில்? ஒண்ணுமே இல்லாம இருந்த, அக்கிரமக்காரராக இருந்த நமக்காக ஜீவனை ஆண்டவர் கொடுத்தார்னா, எதுவுமே நம்மிடத்தில் இல்லை, எதிர்பார்க்கல. நாம் திவாலாகி போனவர்கள். அதான் நீங்க மத்தேயு 18 அதிகாரம் 10,000 தாலந்துன்னு என்னங்க அர்த்தம்? கடன்பட்டோம்னா நாம் பெற்ற நம்முடைய பாவங்கள், அக்கிரமம் எல்லாம் அதெல்லாம் தொலைக்க முடியாதது. பாவ கடன் ஏராளம். நாம திவாலாகி போனவர்கள். அப்படிப்பட்டவர்களை அந்த 10,000 தாலந்து பெற்றவனை ஒரு நிமிஷத்துல மன்னிச்சார் எஜமா. அதே போல நாம் திவாலாகி போனவர்கள், செலுத்துவதற்கு, நம் கடனை செலுத்துவதற்கு எந்த தகுதி இல்லாத அப்படிப்பட்ட நம்மை ஆண்டவர் நேசித்தார் ஐயா. நம்மிடத்தில் எதையும் பார்த்தில்ல இல்லையா? இதெல்லாம் ஏன் இப்படி சொல்றேன்னா, அடுத்த இடத்துல இந்த அன்பை காட்டணும் இல்லையா? அந்த சாயலை வெளிப்படுத்தணும். ஆகவே சொல்றோம், இப்படி இருந்தால் தான் நேசிக்கிறாங்க. இன்னைக்கு தனக்கு பிரியமா இருந்தால் தான், நமக்கு பிரியம் இல்லை, விரோதமாக இருந்தால் உடனே எடுத்தேன் கவிழ்த்தது தான். இன்னைக்கு ஏதோ மனைவியின் இடத்துல சில சின்ன பிரச்சனை, பலகீனத்தை கண்டா போதும் உடனே தூத்துற புருஷனிடத்தில் சில பலகீனத்தை கண்டால் போதும் ஊரெல்லாம் தூத்துறது. ஃபோன் எடுத்து, மொபைல் எடுத்து 1000 பேருக்கு ஃபோன் பண்ணுறது, அப்பா அம்மாவுக்கு சொல்கிறது, அது சரியில்லை, இது சரியில்லை, ஏதோ சில பலகீனத்தை கண்டு. பாருங்கள் இயேசு உங்களை எப்படி மன்னித்தார், நம்ம எப்படி மன்னித்து, எதை பார்த்து நம்ம மன்னித்தார், என்ன தகுதி இருந்தது என்றா இது திங்க் பண்ணோம்னா நம்ம அடுத்தவரை மன்னிக்கிறது ரொம்ப ஈஸியா போயிருங்க. நீங்க யாக்கோபுடி அன்பை குறித்து நம்ம ஒரு இடத்துல பார்க்குறோம். யாக்கோபு ராகேலுக்காக 14 வருஷம் வேலை செஞ்சு, அந்த அன்பை ரொம்ப உயர்த்தி நம்ம பேசுகிறோம். ஒரு விதத்தில் அது ஓகே இருக்கட்டும். ஆனால் அந்த அன்புக்கும் கிறிஸ்துவ அன்புக்கு வித்தியாசம் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ வாசிங்க அந்த வசனத்தை, ஆதியாகமம் 29:20 வாசிங்களேன். 29:20. அந்தபடி யாக்கோபு ராகேலுக்காக 7 வருஷம் வேலை செய்தான். அவள் பேரில் இருந்த பிரியத்தினாலே அந்த வருஷங்கள் அவனுக்கு கொஞ்ச நாளாக தோன்றினது. அப்புறம் இன்னொரு 7 வருஷம், அப்ப 14 வருஷம். இது அங்க சொல்ற ஆண்டவர் துக்கப்பட்டு சொல்லுவார் பாருங்க ஒரு இடத்துல. ஓசியா 12:12 வாசிங்கள. ஓசியா 12:12. யாக்கோபு சீரியா தேசத்துக்கு ஓடி போய் இஸ்ரவேல் ஒரு பெண்ணுக்காக ஊழியம் செய்து, இஸ்ரவேல் ஒரு பெண்ணுக்காக ஊழியம் செய்து, ஒரு பெண்ணுக்காக ஆடு மேய்த்தான். 14 வருஷங்க. அப்போ ராகேலை நேசித்த எதுக்கு? ராகேல் மேல் இருந்த அழகு, அன்பு, கவர்ச்சி, அதனால அவர் நேசிச்சான்.
ஆனா நம்மிடத்துல என்ன இருந்தது ஆண்டவர் நம்ம நேசிப்பதற்கு? ஐயோ, சில விஷயத்துல யோசிச்சிங்கன்னா எனக்கு கண்ணீரோடு நான் பிரசங்கம் பண்ண சில வசனங்கள் இருக்கிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வசனம் என் இருதயத்தில் எழுதப்பட்ட மறக்க முடியாத ஒரு வசனம். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவன் ஒருவேளை மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை வெளிப்படுத்துகிறார். இல்லையா? வாசிங்க பார்க்கலாம். ரோமர் 5:6 முதல் 8 வசனம். அன்றியும் நாம் பலனற்றவளா இருக்கும்போது குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரராக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். 10வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. பாத்தீங்களா? என்ன அருமையான ஒரு வசனம் பாருங்க. நிபந்தனையற்ற அன்பு, அன்கண்டிஷனல் லவ். நிபந்தனைக்கு உட்பட்ட அன்பு அப்படின்னா கண்டிஷனல் லவ் அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, நமக்கு கிடைக்கவில்லை என்றால் நாமும் கொடுக்கவில்லை. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நமக்கு கிடைக்கலன்னா நாமும் கொடுக்கல, கிடைக்கலன்னா நானும் கொடுக்க மாட்டேன். எனக்கு கிடைச்சா தான் நான் கொடுப்பேன். இதாங்க கண்டிஷனல். ஐயா, அன்பு என்பது பெறுவதல்ல, கொடுப்பது. கவனிக்கணும். அன்பு என்பது பெறுவதில் அல்ல. நீ இதை கொடுத்தா அன்பு செலுத்துவே, நீ இப்படி இருந்தா அன்பு செலுத்துவே, இப்படி பேசினா அன்பு செலுத்துவேன். இல்லை 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 இல்லை. அன்பு என்பது பெறுவதல்ல, அது கொடுப்பது. இதுதாங்க இயேசுவின் அன்பு. அதான் ஆரம்பத்தை சொன்னேன். இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார், கொடுத்தார் இயேசு, ஜீவனை கொடுத்தார் இயேசு. எதையும் எதிர்பாராமல், நாம் அவருக்கு எதையும் கொடுக்காமல் இயேசு தம்மையே கொடுத்தார். அதுதான் நிபந்தனையற்ற அன்பு, அன்கண்டிஷனல். ஆண்டவர் இயேசுவும் இந்த அன்பைத்தான் அடுத்தவருக்கு கொடுங்கன்னு சொல்றாருங்க. அவர் அதான் பார்த்துட்டு ஒரு அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். எங்க சொன்னாரு? நீங்கள் யோவான் சுவிசேஷம் 15:16 பாருங்க. யோவான் 15:16. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். நீங்கள் போய் கனி கொடுங்கள். ஆண்டவருக்கு விருப்பம் அதுதாங்க. என்ன கனி? அதாங்க அன்பின் கனி. அதை நீங்கள் கொடுங்கள். அங்கே தான் சொன்ன, பெறுவதல்ல அன்பு, கொடுப்பதுதான் அன்பு. அதான் கர்த்தர் சொல், நீங்க போய் கொடுங்கள், அன்பை கொடுங்கள், கொடுங்க. இந்த கனின்னு வரும்போது மரம் இல்லைங்களா? மரம் தான் கனி கொடுக்குது. எந்த மரமாவது அது கொடுக்கிற கனியை அதுவே புசிக்குதா? தான் கொடுக்கிற கனியை தானே புசிக்கிற மரம் உண்டா? ஒருபோதும் இல்லை. அந்த கனி அடுத்தவருக்குத்தான். அதைத்தான் அப்பா சொல்றாரு, கனி கொடுங்கள்னா பிறருக்காக வாழுங்கள், அடுத்தவருக்கு கொடுங்க. நீங்கள் பெற்றுக்கொண்ட இந்த அன்பை அடுத்தவருக்கு கொடுங்கள். யோவான் 13ஆம் அதிகாரத்தில் அவருடைய ஆசை என்னன்னா, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களா இருந்தால் நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்று உலகம் அறிந்து கொள்ளும். ஆண்டவருக்கு ஆசை என்னன்னா, நல்லா பெருசா படிச்சு அதை சாதிக்கணும், இதை சாதிக்கணும், வெளிநாட்டு போகணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும், இப்படி பண்ணணும், பராக்கிரம இல்லை 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 இல்லை. ஒருவரில் ஒரு அன்புள்ளவர்களாக இருந்தால் அதனால் உலகம் என்னுடைய சீசர் என்று அறிந்து கொள்ளும். அவருக்கு ஆசையே இந்த உலகம் அவருடைய சீசர்கள் என்று நம்ம அறிந்து கொள்ளுவோம். அப்படின்னா அன்பு உள்ளவர்களாக இருந்தா, நம்ம எவ்வளவுதான் பாவம் செய்தாலும் அக்கிரமம் செய்தாலும் தொடர்ந்து நம்ம நேசிக்கிறார். அதுதாக கிறிஸ்துவின் அன்பு. இல்லை, ஒருத்தர் நமக்கு விரோதமாக ஏதோ ஒரு செஞ்சுட்டா போதுங்க, சாவரவில்லும் மறக்கிறது இல்லை, சாவரவில்லும். எத்தனை குடும்பங்கள் ஒருத்தர் பேசாமல் இருக்கிறீங்க?
ஏன் கணவன் மனைவியே பேசாம ஒரே குடும்பத்தில் இருக்கிற மாதிரி தான் இருக்குங்க? பேசுறது கிடையாதுங்க. எத்தனை உறவுகள் பல வருஷமா சாதாரண ஆஸ்திக்காக, சொத்துக்காக, அற்ப காரியங்களுக்காக பேசுறதில்ல, விரோதம் பாராட்டுகிற, ஜென்ம விரோத கருத குடும்பங்கள் எத்தனை இருக்குது. இன்றைக்கு நான் பாவம் செய்து அக்கிரமம் பாவம் செய்ய செய்ய தொடர்ந்து மன்னித்து கொண்டிருக்கிறாருங்க. அதாங்க அகாப்பே லவ், அதாங்க நிபந்தனையற்ற லவ். அப்படின்னா நாம் அடுத்தவரை மன்னிக்க வேண்டாமா? கவனிக்கணும். சில ஒரு பட்டியலை சொல்லுவோம் உங்களுக்கு, அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஆண்டவர் எப்படி நம்ம மன்னிக்கிறான்றத அப்படி ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன் பாருங்க. அப்படியே லைனாக உங்களுக்கு சொல்கிறேன், கவனிங்க. ஸ்தோத்திரம். இந்த நிபந்தனையற்ற அன்புங்கிறது நாம் பாவிகளாய் அக்கிரமக்காராக இருக்கும் பொழுதே இயேசு நம்ம மன்னித்து கொண்டு இருக்கிறார். அதாங்க அந்த அன்பு. எப்படியெல்லாம்? ஸ்தோத்திரம். அது 1, 2, 3 சொல்கிறேன் பாருங்க. நாம் இயேசுவை மறக்கும் போதும் அவர் நம்மை அன்பு கூறுகிறார். நாம் அவரை மறக்கும் போது, when we forget him. 2வது, கீழ்ப்படியாத பொழுதும், when we disobey him. கீழ்ப்படியாத பொழுதும். 3வது, அவரை மறுதலிக்கும் போதும், when we deny him. அவரை மறுதலிக்கும் போதும். அன்பை திரும்ப கொடுக்காத போதும். இல்லையா? அவர் அன்பு செலுத்துறார், நாம் திரும்ப அன்பு செலுத்தணும் இல்லை? நாம் அன்பு செலுத்தாத போது, திருப்பி கொடுக்காத போது, when we fail to return. அப்புறம் பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தும் பொழுதும், when we grieve his Holy Spirit. இப்படியெல்லாம் நாம் நடக்கும் பொழுதும் தொடர்ந்து நம்ம நேசித்து தொடர்ந்து அன்பு கூர்ந்து நமக்கு செய்ய வேண்டிய கடமைகள்லாம் கர்த்தர் செய்கிறார், கிருபையா செய்கிறார், பாதுகாக்கிறார், போஷிக்கிறார், எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பாத்துறாரு, ஒரு நன்மையும் குறை வச்சதில்ல, நடத்துறாருன்னா ஆண்டவருடைய அன்பு. அதைத்தான் அடுத்தவர்களுக்கு செலுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். யூதா சொன்ன ஒரு வார்த்தையை சொல்லி அடுத்த குறிப்பு கவனிக்கலாம். அப்போ இப்படிலாம் சொல்லிட்டு யூதா என்ன சொல்றாருன்னா, யூதா 21 வசனம், 1 அதிகாரம் தான் இருக்குது, 21வது வசனம். தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். அந்த அன்பிலே நீங்கள் நிலைத்திருங்கள் அப்படி சொல்றாரு. எவ்வளவு நல்ல ஆலோசனை பாருங்க, இல்லைங்களா? அந்த அன்பிலே நிலைத்திருங்க, காத்திருங்க. அப்போ தேவனுடைய சுபாவமாகிய அந்த அன்பிலே தொடர்ந்து நிலைத்திருந்ததை காத்து கொண்டு அதை இந்த உலகத்தில் நம்ம வெளிப்படுத்தணும். முதல்ல அதை வீட்டில் தான் தொடங்கணும். இது கேட்குற கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவின் சாயலாகிய அன்பை நம்ம வெளிப்படுத்தணும்னா அது எங்கே தொடங்கணும்? வீட்டில் தான் தொடங்கணும். முதல்ல கணவன் மனைவியினிடத்தில் தொடங்குங்கள், மனைவி கணவனிடத்தில் தொடங்குங்க, பெற்றோர் பிள்ளைகளிடத்திலும், பிள்ளைகள் பெற்றோரிடத்திலும். முதல்ல அங்கே தான் வீடு தாங்க, இல்லையா? பரிசுத்தாவிடத்தில் வரும்பொழுது வேலடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் கடைசி பரிதம் சொன்னாரே, எங்க தொடர்ந்து எருசலேம்னா வீடு. வீட்டில் தான் முதல்ல சாட்சி இருக்கணுங்க. ஆகவே தான் சொன்னேன், அன்பை வெளிப்படுத்துவது ஆரம்பிக்கிற இடம் வீடு. ஆகவே இன்னைக்கு அந்த அன்பை முதல்ல எல்லாம் சுத்திகரித்து சரி பண்ணி ஒப்புரவாகி மன்னித்து உறவை பலப்படுத்தி அன்பை வெளிப்படுத்துங்கள். அப்புறம் அந்த அன்பு உலகத்துக்கு போவோம், இயேசு மகிமைப்படுவார். ஹல்லேலூயா. நிபந்தனையற்ற அன்பு. 3வது, முதல்ல மன்னிக்க அன்புன்னு சொன்னேன். 2வது நிபந்தனையற்ற அன்பு. 3வது தியாகமான அன்பு. எபேசியர் 5:25. தியாகமான அன்பு, sacrificial love. புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து. தியாகமான அன்பு. அப்ப மன்னிக்கும் அன்பு மட்டுமல்ல, அப்புறம் நிபந்தனையற்ற அன்பு மட்டுமல்ல, தியாகமான அன்பும் நமக்கு வேணும். இயேசுவின் அன்பை பார்க்கும் பொழுது அது தியாகமான அன்பு. இந்த தியாகமான அன்புன்னா அதுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு இடம் இருக்குது. அங்கதான் அந்த தியாகம் இருக்கிறது.
அன்பு செலுத்துவதிலே தியாகம் எங்கெல்லாம் இருக்குன்னா அதில் ஒரு இடத்தை காட்டுற உங்களுக்கு ஆண்டவர் இயேசு சொன்னார், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்கள் சத்துருக்களுக்கு போஜனம் கொடுங்கள், உங்கள் சத்துருக்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இங்கே தான் அந்த தியாகம் இருக்குது இல்லையா? வாசிக்கலாம் நீங்க மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 44-45. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். பாத்தீங்களா? பரலோகத்தினுடைய புத்திரராய் இருப்பீர்கள் அப்படின்னா பிதாவுக்கு அந்த பிதாவினுடைய சாயலை வெளிப்படுத்துற மக்களா இருப்பீங்க. எப்பொழுது? சத்துருக்களை சிநேகித்து, அதுக்கு அடையாளமாக இருக்கிற அவர்களுக்கு போஜனம் கொடுப்பது ஜெபம் பண்றது. பார்த்தீங்களா? முடியுமாங்க? ஆனால் இயேசு அப்படி செய்தார். சில இடத்த காட்டுறேன் உங்களுக்கு. நான் இன்னொரு வசனம் இருக்குது, பவுல் எழுதுறார், ரோமர் 12:20 பாருங்க. அங்க என்ன சொல்றாரு பாருங்க, இங்க ஜெபம் பண்ணுங்க, சிநேகிங்க அப்படின்னு சொல்றாரா? அங்க என்ன பவுல் என்ன சொல்றாரு பாருங்க, 12:20 ரோமர். அன்றியும் உன் சத்துரு பசியா இருந்தால், உன் சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவனுக்கு போஜனம் கொடு. அவன் தாகமா இருந்தால் அவனுக்கு பானம் கொடு, பானம் கொடு. சத்துருவுக்கு போஜனம் கொடு, தாகமா இருந்தா தாகத்தை தீர்த்து வை. முடியுமாங்க? இல்லையா? ஆச்சரியமா இருக்குது. இங்கேதான் அந்த தியாகமான அன்பு இருக்கிறது. அப்படி உங்களை விரோதித்த, அழிக்க நினைத்த, உங்களை நஷ்டப்படுத்தின, உங்க பேரை டேமேஜ் பண்ணின, இதெல்லாம் லிஸ்ட் அப்படியே ஒன்று வேணா வச்சுக்கோங்க. அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள், அவர்களை சிநேகியுங்கள், அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள். அதுதான் தியாகமான அன்பு. தியாகமான அன்பு. இயேசு அப்படி செய்தார். சிலுவையில் தொங்கும் பொழுதே ஜெபிக்கிறார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார். அடிக்கிறார்கள், அடித்தார்கள், காரி விழுந்தார்கள், கன்னத்தில் அறைந்தார்கள், கல்வாரி சிலுவையில் கொண்டது கைகள் காலில் ஆணிகளை கடாவினார்கள், தொங்கும் பொழுதே தூஷித்தார்கள். மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லாத தேவனுடைய குமாரனை ஏனால் இறங்கி வா. அப்படி தூஷித்து கொண்டிருக்கும் பொழுதே, நீ அந்த வசனத்தை நீங்க மூல பாசத்து போய் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு முறை தான் சொன்னார்னு இல்லை, எத்தனை முறை தெரியுங்களா? ஆண்டவரை அந்த சிலுவையின் மேல் படுக்க வைத்த பொழுதும் அதை சொன்னாராம், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்று அறியாதிருக்கிறார்களே. ஆணி அடித்த பொழுதும் அப்படி சொன்னாராம், தூக்கி நிறுத்தின பொழுதும் அப்படி சொன்னாராம், தூஷித்த பொழுதும் அப்படி பேசினாராம். அடே அப்பா, இதோட என்ன சொல்லட்டும்? சத்துருவை சிநேகியுங்கள், போஜனம் கொடுங்கள் ஆண்டவர் சொன்னார்னா சொன்னபடியே வாழ்ந்து காட்டினவர் இயேசு. அந்த சாயலை உலகத்துக்கு கொண்டு போங்கள். ஆகவே சொல், அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். எல்லா இருதயத்தையும் எழுத வேண்டிய ஒரு செய்திங்க இதை நான் பேசுறது போதும். அப்போ கிறிஸ்தவர்களாகி நாம் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று நாம் அடுத்தவரை நேசிக்க முடியலன்னா ஆண்டவரை விசுவாசிகள்னு அர்த்தம். ட்ரை பண்ணுங்க, நான் சொல்றது முயற்சி பண்ணுங்கள். முதல்ல வீட்டில் தொடங்குங்க. ஸ்தோத்திரம். அதை மற்றும் தெருவுக்கும் உலகத்துக்கு கொண்டு போக கர்த்தர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. சரி, இப்போ ஒரு இடத்த காட்டுறேன் உங்களுக்கு. ஆண்டவர் எவ்வளவாய் மன்னித்து நடத்துகிற தெய்வம்னு சொல்கிறேன் பாருங்க. நீங்கள் ஆண்டவர் இயேசு சிலுவைக்கு போகிறார், கெத்செமனேக்கு போகிறார். போகும் பொழுது போகிறதுக்கு சற்று முன்பு ஒரு நிகழ்ச்சி நடக்குது. என்னன்னா, லூக்கா சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 24 கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். 22, 24. அன்றியும் தங்களில் எவன் பெரியவனா இருப்பான் என்று அவர்களுக்குள்ளே வாக்குவாதம் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி புறஜாதியாரின் ராஜாக்கள் அவர்களை ஆளுகிறார்கள், அவர்கள் மேல் அதிகாரம் செலுத்துகிறவர்களும். போதும். சிலுவைக்கு போவதற்கு முன்பு ஆண்டவருக்கு முன்பாக சிலுவை பாடுகள் மனசுல வருது.
அவர் நிந்தை அவமானம் அடித்து அவர் காரி உமிழ்ந்து கன்னத்தில் அறைந்து சிலுவையில் அறை போற அந்த கோர காட்சியெல்லாம் மனதில் வந்து மனம் பாரமா இருக்கிறது. அந்த நேரத்தில் அவர் பாரத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய சீஷர்கள் அதெல்லாம் மறந்துட்டு தங்களில் எவன் பெரியவன் என்று வாக்குவாதம். அப்ப ஆண்டவருக்கு எப்படி இருந்துக்குங்க, உள்ளம் உடைஞ்சு நொறுங்கி போயிருக்குங்க. நொறுங்கி போன அந்த நேரத்திலேயும் இயேசு என்ன செஞ்சீங்களா? அதாங்க யோவான் 13ஆம் அதிகாரம். ஸ்தோத்திரம். இதெல்லாம் சிலுவைக்கு ஒரு முன்னாடி நடக்குது. 13ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசித்து பாருங்கள். ஸ்தோத்திரம். 12-16 வசனத்துல ஆண்டவர் சீசடி பாதங்கள் எல்லாம் கழுவி, ஆண்டவர் போதகரமாகிய நானே இப்படி செய்வேனானால், உங்கள் பாதங்களை கழுவினுண்டானால் நீங்களும் அந்தப்படி செய்யுங்க. சிலுவையின் பாரங்களை சுமக்க வேண்டிய பகிர்ந்து கொள்ள வேண்டியவர்கள் தங்கள் யார் பெரியவன் என்று வாக்குவாதம் பண்ணி கொண்டு கொஞ்சம் கூட அந்த சிலுவை பாரமே இல்லாதவங்க அவங்க பாதத்தை கழுவினார் சார். அவர்கள் பாதங்களை அப்பா கழுவினாரு. நீங்கள் அந்தபடி செய்யுங்க அப்படின்னா அதை கொண்டு கொடுங்க. அதுதாங்க தியாகமான அன்பு இல்லைங்களா? என்னைக்கோ ஏதோ சொன்னது மனசில் வச்சுக்கிட்டு இன்றைக்கும் திரும்ப திரும்ப அதையே சொல்லி காயப்படுத்துகிறவர்களே, கவனியுங்கள் கவனியுங்கள். இப்போ ஒரு வார்த்தையை சொல்லி, முக்கியமான வார்த்தையை சொல்லி நம்ம ஜெபிக்க போறோம். இப்போ மறுபடியும் அந்த எபேசியர் 5:25 வாசிங்க. 5:25. புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து. இப்போ இந்த தியாகமான அன்பு எங்க கொண்டு வர்றான்னா பவுல் கணவன் மனைவி வாழ்க்கை, அதுக்கு கிறிஸ்துவும் சபையும் அப்படின்னு ஒப்பிட்டு பேசுறார். இயேசு எப்படி சபைக்காக சபையில் அன்பு கூர்ந்தாரோ, தன்னையே அர்ப்பணித்து அன்பு கூர்ந்தாரோ, எதையும் எதிர்பாராமல் அன்பு கூர்ந்தாரோ, அதை போல் புருஷனே உன் மனைவியிடத்தில் எதையும் எதிர்பாராம எந்த அளவுக்கு அன்பு கோர முடியுமோ அந்த அளவுக்கு அன்பு கோர் அப்படின்னு குடும்பத்தில் கொண்டு வந்து இந்த அன்பை நிறுத்துறாருங்க பவுல். இதை கேட்குறவங்க கவனிக்கணும். நான் அடிக்கடி சொல்லுவேன், குறிப்பாக அந்த திருமண வீடுகளில் நான் பேசுறது உண்டு. அப்பொழுது சொல்லுவேன், ஆதாம் ஏவாளுக்காக தன்னுடைய ஒரு விலா எலும்பைத்தான் இழந்தான். அதை எடுத்து தான் ஏவாளை உருவாக்குறார். ஆதாம் ஏவாளுக்காக தன்னுடைய ஒரு விலா எலும்பைத்தான் இழந்தான். ஆனால் ஆண்டவர் இயேசு மனவாட்டி சபைக்காக நமக்காக தன்னையே ஒப்பு கொடுத்தார். அதுதான் இந்த 5:25ங்க இல்லையா? அதே போல் அப்படின்னா அது கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த தியாகமான அன்பை கணவன் மனைவி விஷயத்துல, பெற்றோர் பிள்ளைகள் விஷயத்துல, ஊழியர் விசுவாசிகள் விஷயத்துல, சகோதர சிநேகத்துல அந்த தியாகமான அன்பை செலுத்துங்கள் இல்லையா? அன்புக்கே ஒரு அதிகாரத்தை எழுதி வச்சுட்டார் பவுலடிகள் 13ஆம் அதிகாரத்தில். அதில் ஒன்று, அன்பு என்ன செய்யாதான் 5 வாசி பாருங்க, பெரிய லிஸ்ட் இருக்கு. அதில் ஒன்று சொல்லி ஜெபிக்கிறேன். 13:5. அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சீக்கத் நாட் ஹர் ஓன் அப்படின்னு வருதுங்க. தற்பொழிவை நாடாது. ஆக தன்னை சிநேகிக்காது, தன்னுடைய விருப்பத்தை, தன்னுடைய புகழை அதை நாடாது. அடுத்தவர் புகழை, அடுத்தவர் விருப்பத்தை நாடக்கூடியதுதான் அன்பு. இட் இஸ் நாட் செல்ஃபிஷ், சுயநலம் இல்லாதது அந்த அன்பு. அதுதாங்க, அதுதான் அந்த அன்பை தான் காட்ட சொல்றாருங்க. ஏனென்றால் இயேசு அப்படியே சுயநலம் இல்லாத அன்பை சபைக்கு கொடுத்தாரே. அதே போல் நீங்களும் உங்கள் குடும்பங்களிலே, உறவுகளிலே அந்த அன்பை செலுத்துங்கள் அப்படின்னு பவுல் சொல்லி எழுதுறார் நமக்கு. இதை எவ்வளோ தூரம் கேட்ட கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட இந்த அன்பை அடுத்தவருக்கு கொடுத்து தேவ சாயலை வெளிப்படுத்துவோம். அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அந்த சாயலை வெளிப்படுத்த இயேசு நமக்காக உலகத்துக்கு வந்து
ஜீவனையே கொடுத்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு இருந்தாரே. இதை கேட்குற கர்த்தரி பிள்ளைகளே, அந்த அன்பை கொண்டு போங்க, வெளிப்படுத்துங்க, வீட்டில் தொடங்குங்க, அன்புள்ளவராக இருப்போம். ஆண்டவர் நாமம் மகிமைப்படும். ஹல்லேலூயா.